கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 22:5, Matthew 22:5. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அதாவது கர்த்தரை தேவனாகிய கர்த்தரை எனக்கு அவர் முக்கியம் இல்லை என்று சொல்லி அவரை நிராகரிக்கக்கூடிய ஒரு பாவம். ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணி, ஏன்னா அவங்க அதை சட்டையே பண்ணல, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதாவது அவங்களுக்கு என்ன, அவங்க ரொம்ப 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 ஒரு கேஷுவலா ஒண்ணுமே இல்லாத போல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லா கடவுளும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்காங்களா? அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஏன்னா எபிரேயர் 2வது அதிகாரம் 3வது சொல்லும் போது, இப்படிப்பட்ட ரட்சிப்பை நாம் உதாசீனப்படுத்தினால் வரும் கோபத்திற்கு நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 24வது அதிகாரம் 25வது வசனத்துல பெலிக்ஸ் கேட்பாரு, எல்லாம் கேட்டுட்டு இப்ப நீ போ, பிறகு நான் சமயம் இருக்கும்போது வருகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். எல்லாம் அசட்டை பண்ணி ஒருத்தர் என்ன வயலுக்கு, ஒருத்தர் வியாபாரத்துக்கு, எல்லாம் அவங்க வெளியில போறாங்க. அதாவது தங்களுடைய வழக்கமான காரியங்களுக்கு போறாங்க, தங்களுக்கு பழக்கமான ஒரு காரியத்துக்கு. என்ன, நான் ராஜாவினுடைய காரியத்துக்கு வரல. ஏசாயா 53:6 சொல்லும்போது என்ன, அவனவன் தன் தன் வழிகள்ல போய்விட்டான். தன் தன் வழிகள்ல போகக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்றான், நான் வயலுக்கு போறேன். எப்படி? அவனுக்கு என்ன இருக்கு? நிலம், சொத்து, அதுல வரக்கூடிய ஒரு காரியம். அப்ப இது இந்த மனுஷன் பொல்லாத மனுஷன் கிடையாது. நல்லா கவனிங்க, இந்த மனுஷன் பொல்லாத மனுஷன் கிடையாது. ஆனா என்ன, நான் பிஸியா இருக்கேன். நீங்க ஒரு தோட்டத்துல வயல்ல வேலை பார்க்கறது ஒரு பாவமானம் கிடையாது. ஆனா அவனுடைய பிரையாரிட்டிஸ் தவறு. அவன் எது முதல்ல கர்த்தரை தெரிஞ்சு கொண்டிருக்கணுமா இல்லையா? ஆனா என்ன, அவங்க அதை தெரிஞ்சு கொள்ள. நீங்க மத்தேயு 13வது அதிகாரத்துல சொல்லக்கூடிய விதையினுடைய ஓமானத்துல சொல்லும்போது என்ன, அது விதை வருது, மரம் செடி வந்த உடனே இந்த உலகத்தினுடைய பாரம் அவனை அமுக்கி போட்டுருதுன்னு சொல்றாரு இல்லையா மத்தேயு 13:22. அதேதான் அவங்க என்ன, அவர்களுடைய 3 பிரையாரிட்டிங்கிறது என்ன. அடுத்து இன்னொருத்தர் என்ன, வியாபாரத்துக்கு போறேன். இப்ப வியாபாரம் பண்றது தப்பா? இல்ல, கிடையாது. இந்த மனுஷனும் பொல்லாத மனுஷன் கிடையாது. நீங்க 2 பேரும் பாருங்க, வயலுக்கு போனவனும் பொல்லாத மனுஷன் கிடையாது, வியாபாரத்துக்கு போனவனும் பொல்லாத மனுஷன் கிடையாது. இது 2 பேருமே, இந்த 2மே கொடுத்தது கர்த்தர் தான். இந்த 2ஐயும் செய்யறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தரே உங்களை காட்டிலும் நீங்க கொடுத்தது முக்கியம். ஏன்னா எனக்கு நீங்க கொடுத்த விருந்த காட்டிலும் என்னுடைய தொழில் முக்கியம். உங்களுடைய அழைப்பை காட்டிலும் எனக்கு ஒரு என்னுடைய அவசர கதியை செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, நிறைய நேரங்கள்ல நம்ம நிறைய காரியங்கள்ல தடுமாறி போகக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? 4வது வசனத்துல என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்றாரு, அவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு விடுறாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அவர்கள் தங்களுடைய வேலைகளுக்கு போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. நிறைய நேரங்கள்ல நல்ல காரியங்கள் தான் நம்மை தேவனுடைய திட்டத்திலிருந்து தூரமாக்கி விடும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நிறைய நேரங்கள்ல சுவிசேஷம் மக்களால் நிராகரிக்கப்படுவது நம்ம சுவிசேஷத்தினுடைய எதிர்ப்பினால் இல்ல, மாறாக அவர்கள் அதை உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்துவதனால வரக்கூடியது. அதாவது எனக்கு கர்த்தர் முக்கியம் இல்ல, என்னுடைய பிரையாரிட்டி என்னுடைய உலக பிரகாரமான காரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. நீங்க நல்லா பாருங்களேன், நிறைய நேரங்களை நான் பார்த்திருக்கிறேன், நிறைய காரியங்களை நான் இதை அறிஞ்சிருக்கிறேன். நிறைய பேர் இன்றைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில எது முக்கியம் அப்படிங்கிறத அறியாத உணராதவங்களா இருக்கிறாங்க. நான் அடிக்கொரு முறை கேட்பதுண்டு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க வர்றீங்க, இந்த பூமியில இருக்கிறீங்க, நீங்க தொழில் பண்றீங்க, இல்ல வேற நீங்க வேலை பாக்குறீங்க. நீங்க மேக்சிமம் என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல பெருசா வீடு கட்டுவீங்க, ஒரு கார் இல்ல 2 கார் வாங்குவீங்க, நல்ல வசதியா சந்தோஷமா சாப்பிடணும். நீங்க இருக்கிற வரைக்கும் பேங்க்ல காசு இருக்கணும், நல்ல பிள்ளைகளை வளர்க்கணும்,
பிள்ளைகளுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும். இதுதான் வாழ்க்கையா? அதுக்கப்புறம் செத்து போறீங்க. இதுதான் வாழ்க்கையா? என்ன எதுக்காக வந்தீங்க இந்த பூமியில? ஏன்னா ஒரு நித்திய வாழ்க்கையை குறிச்ச ஒரு காரியம் இருக்கு இல்லையா? அப்ப என்னன்னா, நல்ல காரியங்கள் நம்மை தேவனை விட்டு தூரமாக்கி விடும். அப்ப அதனால தேவனுடைய அழைப்பை எப்பொழுதுமே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய், தேவனுடைய அழைப்பை எப்பொழுதும் அவசர கதியா நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் இருக்கணும். அதுதான் இஸ்ரவேல் செய்த பெரிய தவறு. இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில பிசினஸ் மூலமா, நல்ல காரியங்கள் மூலமா கர்த்தரை நிராகரித்து விடாதிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். வல்லபிதாவே, இதோ எங்களை அழைத்தது தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு, நல்ல காரியங்களை செய்வதற்கு அல்ல. அதனால ஆண்டவரே, நல்ல காரியங்கள் சில நேரங்கள்ல எங்களை முற்றிலுமாக தேவனுடைய காரியத்திலிருந்து தள்ளி வைத்து விடுகிறது. அதனால நாங்க அதை புரிந்து கொண்டு உம்முடைய அழைப்பிற்கு அவசரகதியாய் நாங்கள் ஒப்புக்கொண்டு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.